சாலமோனையே தேவன் தனது ஆலயத்தை கட்ட தெரிந்து கொண்டார். அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி முடிக்க அவருக்கு 7 வருஷங்கள் தேவைப்பட்டதாயிருக்கிறது. 7 ஆண்டுகள் சாலமோன் தேவனுக்காய் தன் வாழ்க்கையிலே முழுவதுமாய் அர்ப்பணித்தார். சாலமோன் தன்னுடைய வாழ்நாளிலே 7 ஆண்டுகளை மாத்திரமே தேவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எப்படி சிந்தித்தார் என்று கவனிப்போம். சாலமோன் தன்னுடைய அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. தேவனுடைய ஆலயத்தை கட்ட 7 ஆண்டுகளை அவர் அர்ப்பணித்திருக்கிறார். தனக்கு அரண்மனை கட்ட 13 ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார். மொத்தம் பாருங்க, அவருடைய வாழ்நாளில் 20 வருஷம் இங்கே வருகிறது. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. இதே போல்தான் இன்றும் ஊழியர்கள் தங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்ட எடுக்கும் காலம் அதிகமாக இருக்கின்றது. தங்கள் வீட்டுக்கு சிறப்பான காரியங்களை செய்து கொள்ள தங்கள் நேரங்கள், வசதிகள் எல்லாவற்றையும் செலவழித்து செய்து கடைசியில் அக்கினியால் அழிந்து போகும் பூமியில் அழிந்து போகும் சொத்துக்களை சேர்த்து குவிப்பதில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிகரே அவர்கள்தான், ஊழியர்களுக்கு நிகரே அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட நேரங்களை, பணத்தை, பொருட்களை கொடுப்பது, செலவழிப்பது சரியான குறைவாய் இருக்கிறது. அப்படி செலவிடுகிறவர்கள், காரியங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செய்கிறவர்கள் அவருடைய சபையை கட்டுவதற்கு மிக ஒரு சிலர் அல்லது சொற்பமானவர்கள் என்றே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். இது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆகாய் 1:9 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களோட வீட்டை கட்ட ஓடுகிற ஒரு கூட்டத்தை இங்கே கவனிக்கிறோம். அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கென்று அவர்கள் இருந்த தேசத்தில், சிறையிருந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவர்களுக்கு கொடுத்த பணம், வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் கொண்டு போய் அவர்கள் ஆலயத்தை கட்டாமல் தங்களுக்கு வீட்டை கட்டி கொண்டார்கள். அந்த கட்டின வீட்டுக்கு ஓடி ஓடி பார்த்து ரசிக்க அவர்கள் விரும்பினார்கள். தங்களுக்கு வசதியான வீடுகளை கட்டி கொண்டார்கள். தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது அவர்கள் தங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று ஆண்டவர் கேட்கிறார்.